பொதுவாக இந்த மாதிரி நேரங்களை வந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்கன்னா இது மாதிரி தான் வந்து எங்கேயாவது ரேண்டமாக கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசு பணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு நான் போகிற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அரசு வேலையும் வந்து 80 கிலோமீட்டர் தள்ளி என்ன கொடுத்துருப்ப நீ? ஓஏ போஸ்ட் கொடுத்துருப்ப, பியூன் போஸ்ட் கொடுத்துருப்ப. இந்த பியூன் போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா? லைஃப் செட்டில்டு இல்லைங்க. எப்படிங்க எப்படி லைஃப் லஞ்சம் வாங்கணுமா? உன்ன மாதிரி திருடி பிழைக்கணுமா? அப்படி நான் சொல்லலை. ஆமாம், ஸ்டாலின் மாதிரி திருடி பிழைக்கணுமா? இல்லை அவங்க அப்பா மாதிரி திருடி பிழைக்கணுமா? இல்லை அவங்க மகனை மாதிரி திருடி பிழைக்கணும்? உன் வீட்டில் ஒரு இடம் விழுந்தால் இந்த மாதிரி நிவாரணத்தை வாங்கி சும்மா இருப்பியா? நீ எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது சசி பெருமாள் என்று ஒருவர் இறந்து போனார். டாஸ்மாகை மூட வேண்டும் போராட்டம், செல்போன் டவர் மேலே இருக்கு. அது ஏறுவது சட்டப்படி குற்றம். போலீஸ் கூட்டம் கூட்டிடுச்சு. ஸோ இறங்கியா அப்படின்னு சொன்னால் இறங்கி வரும்போது கம்பி கொடுத்துருச்சு. அந்த சசி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திமுக 20 லட்சம். அதே மாதிரி அந்த போர்வெல்லில் ஒரு குழந்தை சிக்கிக்கொண்டு இறந்து போனது. அது இறந்து போனது அப்படின்றதுக்கு திமுக 20 லட்சமாக இன்னும் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அறிவித்தாங்க. ஏன் இதுக்கு திமுக கொடுக்கல? இன்றைக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் வந்துட்டு எந்த அடிப்படையில் அந்த இன்பநிதிங்கிற ராஸ்டில் வந்து உட்காந்தான்? சின்ன பையனா வந்து உட்காந்துருக்கேன். நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க இந்த சின்ன பசங்க அனுப்புகிறேன். உட்கார வைப்பியா? இந்த ராஸ்கலே உட்கார்றது தப்பு. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து குரூப்பாக போய் பார்ப்பாங்க போல. கலெக்டர் எல்லாம் பின்னாடி நிற்கிறமா? ஏன் அந்த சலுகையை உன்னால் பண்ண முடியல? இந்த சலுகையை உன்னால் பண்ண முடியல? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுக்கு கேட்ட ஒரு செய்தி வந்து மிகவும் சங்கடப்படும் விதமாக இருந்தது. இன்னும் தன்னுடைய மகன் இறந்து அந்த சுவடு வந்து ஆறாத இந்த நேரத்தில் வந்து பல பேரும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஏதோ நம்மள மாதிரி பார்க்குற மக்களுக்கு அதில் இன்னொருத்தர் அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலையும் நிலப்பட்டாவும் கொடுத்துருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அதில் ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் தம்பியே வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து வெளில வந்து பேசியிருக்காரு. அதை குறித்து தான் கிஷோர் கே சாமுவேல்கிட்ட வந்து கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போது நிலப்பட்டாலாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அஜித்குமாரோட தம்பிக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து என்ன மாதிரி பொதுவாக இந்த மாதிரி நேரங்களை வந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்கன்னா இது மாதிரி தான் வந்து எங்கேயாவது ரேண்டமாக கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசு பணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு நான் போகிற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அந்த 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் அந்த பணியை அவர் பார்க்கணும், அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை 80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலையை கொடுக்கறதுங்கிறது தவறான விஷயமா? நடு காட்டில் தண்ணி இல்லாத இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நிலப்பட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டது. சரி. வைரமுத்துவுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டது. கருணாநிதி ஆட்சி எங்கே தெரியுமா? எங்க? போட் கிளப். ஏழைகள் வாழக்கூடிய பகுதி. அதாவது தமிழகத்தில் அதிகப்படியான லேண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதையெல்லாம் இந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்குவார்களா? கருணாநிதிக்கு துதிபாடினார் என்கிற ஒரே காரணத்திற்காக வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டது. சில ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேக்கை சுற்றி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் இவர்கள் வழங்கினார்கள். தங்களுக்கே கூட வழங்கி கொள்வார்கள். சரியா? அதையெல்லாம் நீங்கள் இந்த சாமானியன் எதிர்பார்க்க முடியுமா என்றால் முடியாது. சாமானியனுக்கு எங்கே கொடுப்பார்கள் என்றால் தண்ணி இல்லாத ஒரு காட்டில் 2 சென்ட் நிலமோ என்னமோ அதோடைய மொத்த மதிப்பு என்ன தெரியுமா? 6000 ரூபாய். அவ்வளோதான். 6000 ரூபாய் அதோடைய மொத்த மதிப்பு, சந்தை மதிப்பு. 6000 ரூபாய் இடத்த நீ வந்து அங்கே கொடுத்துருக்க. அங்கே எவனும் போக முடியாது, போய் இருக்கவும் முடியாது. ஒப்புக்கு கொடுத்துருக்க. 5 லட்சம் ரூபாய் நீ வந்து பிச்சை காசாக கொடுத்துருக்க. ஸ்டாலினுடைய பேரன் இந்த இன்பநிதி வாங்கியிருக்கின்ற 2.5 கோடி அந்த டிஃபெண்டர் என்ற அந்த இதுக்கு பாருங்க, அந்த மகிழுந்தா காரா whatever, அதோடைய வெறும் ஆடியோவுக்கு மட்டுமே அவன் வந்து 7 லட்சம் 8 லட்ச ரூபா செலவு பண்ணுறான். சரியா? நீ வந்து இந்த 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 குடும்பத்திற்கு உன்னுடைய நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய காவல்துறையால் நடந்த அத்துமீறல், கஸ்டடி டெத்து கூட கிடையாது. கஸ்டடி டெத்து கூட சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டடியில் எடுத்ததுக்கப்புறம் தான் கஸ்டடி டெத்துன்னு சொல்லலாம். சரி. இது கடத்தல். அவங்க வந்து மஃப்டியில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஒருத்தனை தூக்கிட்டு போகிறாங்க. எஃப்ஐஆர் கிடையாது, புகார் பதிவு பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ஒருத்தனை அடித்தே கொள்கிறார்கள். கூட ஒரு 5 பேரையும் தாக்குகிறார்கள். அந்த 5 பேரையும் மிரட்டுகிறார்கள். நீ சாட்சியாக வரக்கூடாது. ஏன்னா இந்த 6 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த விசாரணையை எடுத்துக்கொள்கிறது. தானாக நீதிமன்றம் வந்து அந்த விசாரணையை எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது எதற்காக என்றால்
அதிமுகவுடைய வக்கீல்கள் போய் இதை வந்து நீங்கள் தானாக முன் வந்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. சரியா? இப்போது ஒப்புக்கு கொண்டு போய் நீங்கள் அந்த நிலப்பட்டான்னு ஒன்று கொடுக்குறீங்க, கூட ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, ஒரு எம்எல்ஏவை அங்கே உட்கார வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பனை அனுப்புகிறீங்க, யார் அந்த அமைச்சர். அவன் போய் அங்கே நின்றுக்கிட்டு யாரையும் வரவிடாமல் அங்கே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இந்த குடும்பத்தை யாரையும் அணுகக்கூடாது அப்படின்ற நிலைமையில் திலகமாமா போகிறாங்க, பாமகவுடைய திலகமாமா போகிறாங்க. அவங்க போகும்போது அந்த திமுக எம்எல்ஏ ஒரு பெண்மணி அங்கே நின்றுக்கிட்டு அவங்களே மிரட்டுது. இது நடக்குது, வெளியில் பட்டவர்த்தமாக நடக்குது. இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சடலம் வந்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு, இறுதி சடங்கிற்காக வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்னரே போஸ்ட்மார்ட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க திமுக கொடி பொருத்தப்பட்ட காரில் வந்து கூட்டு போகிறாங்க. யார்? சேங்கை மாறன் என்கிற பொறுக்கி, பேரூராட்சி தலைவராம். இந்த பொறுக்கி இவன் கூட ஒரு 4 திமுக பொறுக்கிகளை கூட்டு வந்து அங்கே ஒரு ஏடிஎஸ்பியும் கூட்டு வந்து இவர்கள் போய் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதாவது மானாமதுரையுடைய ஏடிஎஸ்பின்னு நினைக்கிறேன், அவரை கூட்டு வந்து இவர்கள் திருமண மண்டபத்திற்கு அழைத்து போய் அந்த சகோதரர் இன்றைக்கி இந்த அரசு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அவரை மிரட்டுகிறார்கள். இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். இத்தனையும் நடந்து இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறியே, அவங்க வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறியே, இது நியாயமா? இது ஒரு பத்திரிகையாளனுக்கு நீ பண்ணுவியா? உன் குடும்பத்தில் இருக்கவனுக்கு நீ இதை பண்ணுவியா? செனட் ஆஃப் ரோடில் வீடு வாங்கியிருக்கேன், நீ உழைச்சி சம்பாதிச்ச பணமா? நீ மிஞ்சி போனால் எம்எல்ஏவாக இருந்திருக்க. நீ எப்போ செனட் ஆஃப் ரோடுக்கு வந்த? 2006, 7, 8 இந்த காலகட்டத்தில் வந்திருப்பேன். வேளச்சேரியில் இருந்தார். அதுக்கு முன்னாடி வேளச்சேரியில் இருந்தேன். இந்த வேளச்சேரி வீடே நீ உழைச்சி சம்பாதிச்சியா? ஏன்னா நீ அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்திருக்க. எம்எல்ஏக்கு மிஞ்சி போனால் என்ன சம்பளம் இருக்கும் வரும் அந்த காலத்தில்? நான் சொல்கிறது 1980கள் 90களில் என்ன சம்பளம் இருந்திருக்க முடியும்? கம்மி தான். பட் அதுக்கு முன்னாடி 50,000 60,000 70,000 இருந்திருக்க முடியும். ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பேன்? நீ பெரிய பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தியா? நீ பெரிய பெரிய ஸ்டாரா? நீ ரஜினிகாந்தா? போயஸ் தோட்டத்தில் இல்லம் வாங்குற அளவுக்கு ரஜினிகாந்த் இருந்த செல்வாக்கு உனக்கு இருந்ததா? என்ன கதை விட்ற நீ? குறிஞ்சி மலர்னு ஒரு சீரியலில் நடித்த, அது சத்தியமாக பாடாவதி, அதை எவனும் பார்க்கவே முடியாது. சரியா? இதை தவிர்த்து வேறு என்ன நடிச்ச நீ? உனக்கு எப்படி அங்கே பணம் வந்தது? மேயருக்கு என்ன சம்பளம் இருக்க முடியும்? மிஞ்சி பணம் 1 லட்சம் இருக்குமா அந்த காலகட்டத்தில்? நான் சொல்கிறது 2000ஆம் ஆண்டு, 96, 95 வெள்ளை மாளிகையின் வெண்புறா அப்படிலாம் போஸ்டர் விட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது. ஸ்கூல்லாம் போகும்போது இந்த 94, 95 வெள்ளை மாளிகையின் வெண்புறா அப்படின்ட்டு, இது வெண்புறாவாம். சரியா? இந்த ஊர்குருவி வெண்புறாவாம். சரியா? இப்படிலாம் போடுவாங்க. சரியா? ஓகே, அது உங்கள் கட்சிக்காரங்க உன்னை இது பண்ணுறாங்க. நீ என்ன வேலை செஞ்சுருக்கியா? எதுவும் கிடையாது. உன் குடும்பத்தில் உன் மனைவி அவங்க ஏதாவது பணி வேலை செஞ்சுருக்காங்களா? கிடையாது. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், குடும்பத் தலைவி, இல்லத்தில் இருக்காங்க, வீட்டை பார்த்து கொள்கிறார்கள். அவங்களும் கிடையாது. அடுத்தது யார் சம்பாதிக்கிறாங்க? யார் சம்பாதிச்சாங்க? செனட் ஆஃப் ரோடில் உனக்கு எங்கேருந்து அவ்வளோ பெரிய வீடு வந்து? இல்லை, ஏன் இப்போ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா, நீ அந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீ வந்து 80 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வீடை கொடுக்குறீங்க. இல்லை, 80 கிலோமீட்டர் தள்ளி அரசு வேலை, வீடு வந்து ஏதோ ஒரு காட்டுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளி வீடு காட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. அரசு வேலையும் வந்து 80 கிலோமீட்டர் தள்ளி என்ன கொடுத்துருப்ப நீ? ஓஏ போஸ்ட்டு கொடுத்துருப்ப, பியூன் போஸ்ட்டு கொடுத்துருப்ப. இந்த பியூன் போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா? லைஃப் செட்டில்டு இல்லைங்க. எப்படிங்க எப்படி லைஃப் செட்டில்? லஞ்சம் வாங்கணுமா? உன்ன மாதிரி திருடி பிழைக்கணுமா? அப்படி நான் சொல்லலை. ஆமாம், ஸ்டாலின் மாதிரி திருடி பிழைக்கணுமா? இல்லை அவங்க அப்பா மாதிரி திருடி பிழைக்கணுமா? இல்லை அவங்க மகனை மாதிரி திருடி பிழைக்கணுமா? இல்லை ஸ்டாலினுடைய மருமகன் மாதிரி திருடி பிழைக்கணுமா? சொல்லுங்கள், என்ன லைஃப் செட்டில்டு? இங்கேருந்து 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு இங்கேருந்து 80 கிலோமீட்டர் போய்ட்டு வருவீங்களா டெய்லி? இதெல்லாம் ஒரு நிவாரணமா? உன் வீட்டில் ஒரு இடம் விழுந்தால் இந்த மாதிரி நிவாரணத்தை வாங்கிட்டு சும்மா இருப்பியா? மாட்டல. அப்போ மற்றவங்களுக்கு அது மாதிரி தானே. இது என்ன மாதிரியான நிவாரணம்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உன்னுடைய கட்சிக்காரன் காய்ச்சி விற்றான். உன்னுடைய கட்சிக்காரன் காய்ச்சி விற்றதற்கு அதை நீ வந்து உன் கட்சிக்காரன் வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவர், எம்எல்ஏலேருந்து ஆரம்பித்து, எதிர்கட்சி தலைவர்லேருந்து ஆரம்பித்து, கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்கும் சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீ கண்டும் காணாமல் இருந்திருக்க. இருந்ததன் காரணமாக அவன் செத்து போகிறான். இத்தனைக்கும் 3 பேர் செத்து போனதுக்கு இவங்க வந்து சொல்கிறாங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னும் போது, இல்லை அவங்கெல்லாம் இயற்கை காரணங்களுக்காக இருந்து விட்டார்கள்,
கள்ளச்சாராய மரணம் கிடையாதுன்னு. அவனுடைய இறுதி சடங்குல கலந்து கொள்ளக்கூடியவன் அதே கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போகிறான். 60 பேர் செத்து போயிட்டான். 60 பேருக்கு மேலே, 100 பேருக்கு மேலே கண் பார்வையிலிருந்து எல்லா உடல் இதுவும் போயிடுச்சு. சரியா? இப்போ சொல்லுங்கள், 10 லட்ச ரூபா அதுக்கு நீ கொடுத்த, இதுக்கு நீ என்ன கொடுத்துருக்க? 5 லட்ச ரூபா பிசாத்து பணம். இதுவே நீ சசி பெருமாள்னு ஒருத்தர் இறந்து போனார், நீ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சசி பெருமாள் என்று ஒருவர் இறந்து போனார். ஐ திங்க் இதில் நினைக்கிறேன், சேலம்லேயும் இந்த பகுதியில், தருமபுரியா சேலமோ இங்கே வருது. செல்ஃபோன் டவர் மேலே ஏறி போய் போராட்டம் நடத்துகிறேன், டாஸ்மாகை மூட வேண்டும்னு போராட்டம் நடத்துகிறேன். செல்ஃபோன் டவர் மேலே ஏறிட்டான். அது ஏறுவது சட்டப்படி குற்றம். போலீஸ் கூட்டிடுச்சு, கூட்டம் கூட்டிடுச்சு. யோ இறங்கியா அப்படின்னு சொன்னால் இறங்கி வரும்போது கம்பி குத்திடுச்சு. இது மேலேருந்து இறங்கி வரும்போது கம்பி வயிற்றில் குத்தும்போது அதனால் இறந்து போயிட்டார். வைகோ கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இந்த பிணத்தை தூக்குவார். இப்படி கூலிங் கிளாஸ் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இந்த பிணத்தை தூக்குவார். எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சசி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திமுக 20 லட்சம் 25 லட்சம் வேணும். ஏன்னா இவங்க எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது அரசியல் செய்வார்கள். ஒவ்வொரு பிணம் விழுந்தாலும் அதை வைத்து அரசியல் செய்வார். அதே மாதிரி அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை சிக்கிக்கொண்டு இறந்து போனது. தனியார் பண்ணையில் அவங்களுடைய பெற்றோருடைய கவனக்குறைவின் காரணத்தினால அந்த போர்வெல்ல சிக்கிக்கொண்ட அந்த குழந்தை அது இறந்து போனது அப்படின்றதுக்கு திமுக 25 லட்சமா என்னமோ கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அறிவிச்சாங்க, சம் அமௌண்ட் அறிவிச்சாங்க. சரியா? ஏன் இதுக்கு திமுக கொடுக்கல? சரி, இப்போ தானே மறுபரிசீலனை பண்ணி இந்த வேலையை கொஞ்சம் வேற எங்கேயாவது கொடுத்து. இல்லை, மறுபரிசீலனை திமுக ஏங்க கொடுக்கல இதுக்கு நிவாரணம்? இல்லை, அதான் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தான் கொடுக்குமா? இல்லைங்க, ஆளுங்கட்சியாக, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது உனக்கு வருமானமே கம்மியாக இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் நீ தான் ஊரையே ஏச்சி பிழைக்கிறீங்களே, ஊரில் ஒரு இடத்த விடாமல் சுருட்டுறீங்களே, ஏன் உங்களால் பணம் கொடுக்க முடியல? ஏன் திமுக சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை? கட்சி சார்பில் ஏன் அறிவிக்கல? ஏன் பண்ணல? சசி பெருமாளுக்கு அறிவிக்க முடிகிறது, அந்த சிறுவன் பேர் மறந்துட்டேன், அந்த சிறுவன் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏன் இந்த நபருக்கு அறிவிக்கப்படலை? அஜித்குமாருக்கு ஏன் அறிவிக்கப்படலை? ஏன் உங்களால் கொடுக்க முடியல? இல்லை, எனக்கு அதான் புரியல. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, ஊரோட கண்ணு முழுக்க இந்த கேஸ் மேலே தொடர்ந்து. அப்போ முழுக்க தேர்தல் இதான் பார்ப்பீங்க. உயிர் ஏன் போயிடுச்சுன்றதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. இல்லை, அரசியல் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இவ்வளோ சொற்பமான ஒரு அமௌண்ட் கொடுத்ததை எல்லாருமே விமர்சிப்பாங்க அப்படின்னு. சொற்பமான அமௌண்ட்டை விட்டுருங்க வருண். என்னுடைய கேள்வி, குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 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 கருணையின் அடிப்படையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியில் ஏதாவது கொடுக்கலாம்ல. 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? ஒப்புக்கு கொடுக்குறேன். இல்லை, நீங்கள் வன்மத்தில் சொல்ல நிஜமாக கேட்குறேன், நினச்சா அதை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பண்ண முடியுமான்னு கேட்குறேங்க. ஒரு அரசாங்கம் நினச்சா பண்ண முடியாதாங்க? ஒரு அரசாங்கம் நினைத்தால் எது வேண்டாமலும் பண்ண முடியுன்ற அளவில் தானே நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் எந்த அடிப்படையில் அந்த இன்ப நிதிங்கிற ராஸ்கில் உட்காந்தான்? சின்ன பையன், சின்ன பையனா உட்காந்துருக்கேன். நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க இந்த சின்ன பசங்க, அனுப்புகிறேன், உட்கார வைப்பியா? இன்ப நிதி உட்காரணும்னா அவன் துணை முதலமைச்சர், அவன் பக்கத்தில் அவன் மகன் உட்காரணுமா? கலெக்டரை நிற்க வச்சிங்களே, அந்த லேடி கலெக்டரை எழுந்து நில்லுமான்னு நிற்க வச்சுட்டு, அதுவும் நான் இவன் இந்த அயோக்கியன் இந்த ராஸ்கலே உட்கார்றது தப்பு. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸாம் சேர்ந்து குரூப்பாக போய் பார்ப்பாங்க போல இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸாம் இவங்க எல்லாரும் உட்காந்து பார்க்கணுமா இந்த ஜல்லிக்கட்டை? பார்க்குறதுக்கு இவங்க எல்லாரும் ஃப்ரண்ட் ரோவில் உட்காரணுமா? என்ன அயோக்கியத்தனம் இது? சரி, இப்போ கலெக்டர் எல்லாம் பின்னாடி நிற்கிறமா? ஏன் அந்த சலுகையை உன்னால் பண்ண முடியல? இந்த சலுகையை ஏன் உன்னால் பண்ண முடியல? ஏன் கருணாநிதிக்கு அந்த அந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணும், மரினாவில் தான் புதைக்க வேண்டும், அந்த செத்துப்போன கருணாநிதிக்கு ஒரு இத்துப்போன புதைகுழியை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் கொண்டு போய் எல்லா வக்கீலையும் கொண்டு போய் நிறுத்த தெரியுதுல்ல, போய் புழுக தெரியுதுல்ல நீதிமன்றத்தில். கருணாநிதி நாங்கள் மரீனா கடற்கரையில் புதைக்கவில்லை, அவரை நாங்கள் கூவக்கரையில் தான் நாங்கள் புதைக்கிறோம், அண்ணா சமாதியுடன் மரீனா கடற்கரை முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல, இதெல்லாம் பேச தெரியுதுல்ல. ஏன் கருணாநிதி வேற எங்கேயாவது புதைக்க முடியாதா? கருணாநிதி வேற எங்கேயாவது போச்சா ஆன்மா சாந்தி அடையாதா? எங்கே போச்சாலும் அதே தயிர் வடை தானே வைக்க போகிறேன், அதே ஊசி போன தயிர் வடை தானே வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு நான் என்ன கேட்குறேன்னா உனக்கு வேணும்னா மட்டும் எல்லா உனக்கு தேவையான இடங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறல்ல, அது மாதிரி அந்த குடும்பத்திற்கு பக்கத்துலேயே ஒரு பட்டா கொடுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன பிரச்சனை? வேலையும் பக்கத்தில், ஏன் பக்கத்துலேயே கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டுல, அது பக்கத்தையே கொடுக்க வேண்டியதானே? 80 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்குறேன்னா உனக்கு என்ன? உன் மண்ணில் என்ன இருக்குது? யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, சும்மா ஒப்புக்கு கொடுக்குறது அவ்வளோதானே. இப்போ திரும்ப அந்த ஊர் மக்கள்லாம் வாக்கு செலுத்துவாங்களா? அங்கே யார் நிற்கிறாங்களோ திமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாரும் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா மக்களையும் நான் கேட்குறேன். அந்த ஊர் மக்களை மட்டும் விட்டுருங்க, எல்லா மக்களையும் நான் கேட்குறேன்.
இந்த கன்றாவிக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு இந்த பொம்மையை கொண்டு வந்து நீங்கள் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கீங்களா? சரி, இப்போ நானும் இந்த தலைப்பை எடுத்தது அரசியலாக்கணுன்றதுனால இல்ல, இது சில சந்தேகங்கள் இதை இருந்தது. அரசியல் ஆக்கணும். கேள்விகள் இதை எழுப்பப்படணும் அரசியல் ஆக்கணும். ஏனென்றால் இது போன்ற மரணங்கள் கூட இல்லை, இதை விட மோசம். அதாவது இது போன்ற மரணங்கள் அப்படின்றத கூட நம்ம அரசியல் ஆக்கலைன்னா இதை விட மோசமான சம்பவங்கள்லாம் நடைபெறும். அதையும் கேள்வி கேட்க முடியாது. என்ன 8 மாதம் தான் இந்த ஆட்டம்லாம், சரியா? ஆனால் நம்ம கேட்குறது என்னன்னா, அசம்பாவிதம் வந்து ஒரு அரசாங்கத்துடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு நடந்தாலும் கூட, ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு எழுத தெரிஞ்சதில்ல உனக்கு. இன்னைக்கு உன்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இடத்துல இது நடைபெறுகிறது என்றால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் சோறு தின்றவன் இதை செய்ய மாட்டான். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி, மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு.